கட்சி தொடங்கலாம், ஆட்சியை பிடிக்கலாம், ஆசை தீர அனுபவிக்கலாம். ஆனால் அகால் தக்த் சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் மண்டியிட்டு விழ வேண்டும். நாட்டுக்கே அதிபரோ, திரு ஓட்டுக்கு கூட விதியில்லாத ஆண்டியோ அகால் தக்த் கொடுக்கும் தண்டனையை மறுத்து பேசினால் சம்பவம் செய்து விடுவார்கள் சீக்கியர்கள். இதற்கு பயந்துதான் புனித தலமான பொற்கோயிலின் வாசலில் பக்தர்களின் சேவகனாக காவலர்களின் சீருடையில் தண்டனையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் சிரோன்மணி அகாலிதளின் தலைவர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவரின் மகன், 2 முறை துணை முதலமைச்சராக இருந்த ஆட்சியாளர் என்றெல்லாம் பார்க்காமல் கையில் கொம்பையும் கழுத்தில் குர்பானி வாசகத்தையும் ஏந்தி கொண்டு வாசலில் நின்று சேவகம் செய்து குண்டடியில் இருந்து தப்பித்த சுக்பீர் சிங் பாதலின் கதை இது. காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு இந்தியாவின் மிக பழமையான கட்சி என்றால் அது ஷிரோன்மணி அகாலிதள் தான். பஞ்சாபை மையமாக கொண்ட இந்த கட்சியின் சார்பில் 1970 தொடங்கி 2017 வரை பல காலகட்டங்களில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் பிரகாஷ் சிங் பாதல். இவரது மகன்தான் சுக்பீர் சிங் பாதல். 1962 ஆண்டு பிறந்த சுக்பீர் சிங் இமாச்சல் பிரதேசம் சனாவரில் உள்ள லாரன்ஸ் பள்ளி, பஞ்சாப் பல்கலைக்கழகம், கலிபோர்னியா ஸ்டேட் பல்கலைக்கழகம் என தலைசிறந்த நிறுவனங்களில் படித்தவர். 1991 ஆண்டு பஞ்சாபின் பழம்பெரும் அரசியல்வாதியான சர்தார் சுர்ஜித் சிங் மஜீதியாவின் பேத்தி ஹர்சிம்ரத் கவுரை திருமணம் செய்து கொண்டார் சுக்பீர் சிங் பாதல். திருமணமான 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பா வழியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் சுக்பீர் சிங் பாதல். 1996 நடந்த மக்களவைத் தேர்தலில் ஃபரித்கோட் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1998 நடந்த தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். களத்திற்கு புதிது என்றாலும் வாரிசு அரசியல்வாதி என்பதால் வாஜ்பாய் அரசில் அவருக்கு இணையமைச்சர் பதவி கிடைத்தது. ஆனால் 1.5 ஆண்டுக்கு மேல் அது நீடிக்கவில்லை. 1999 நடந்த தேர்தலில் தோல்வியடைந்ததால் தந்தையின் தயவில் ராஜ்யசபா எம்பியாக 2001 ஆண்டு நாடாளுமன்றத்திற்குள் மீண்டும் நுழைந்தார். 2004 மீண்டும் ஃபரித்கோட் தொகுதியில் வென்று மக்களவை எம்பியான சுக்பீர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் இடத்தை பிடிக்கும் ஆசையில் மாநில அரசியலுக்கு திரும்பினார். 12 ஆண்டுகளாக அப்பா பிரகாஷ் வசம் இருந்த கட்சி தலைவர் பதவியை தன்வசப்படுத்திக் கொண்டவர். அப்பாவின் அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் பதவியையும் வசப்படுத்திக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் பஞ்சாப் மாநிலம் தேர்தலை எதிர்கொண்டிருந்தது. இந்த முறை ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்த சுக்பீர் சிங் பாஜக கூட்டணியை அப்படியே தொடர்ந்து 2வது முறையாக சிரோன்மணி அகாலிதள் ஆட்சியை பிடிக்க காரணமானார். மீண்டும் துணை முதலமைச்சராக பதவியேற்றவர் அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாக உள்துறை, நிர்வாக சீர்திருத்தம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகங்களை கைவசப்படுத்தினார். அடுத்த ஒரே ஆண்டில் டெல்லி சிக் குருத்வாரா மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தலிலும் வென்றதால் அவரின் அதிகாரம் பல மடங்கு அதிகரித்தது. ஆனால் பஞ்சாபில் சர்ச்சைக்கு மேல் சர்ச்சை கிளம்பியது. ஒரு பக்கம் சீக்கியர்களின் புனித நூலான குருகிராந்த் சாஹிப் அவமதிக்கப்படுவது தொடர்ந்து அரங்கேறியது. இதனை எதிர்த்து சீக்கியர்கள் கோட்காபுராவில் நடத்திய போராட்டத்தில் போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்த மாநில அரசையே அசைத்து பார்த்தது அந்த சம்பவம். பின்னாளில் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு அன்றைய முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல், அவரது மகன் சுக்பீர் சிங் பாதலும் காரணம் என குற்றப்பத்திரிகையில் சேர்த்தது பஞ்சாப் சிறப்பு புலனாய்வு குழு. ஏற்கனவே ராம் ரஹீம் என்கிற மாடண்டே சாமியார் சீக்கிய மதத்தை அவமதித்து விட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் அவரை மன்னித்து விட்டதற்காக ஷிரோன்மணி அகாலிதள் கடுமையான அதிருப்தியை எதிர்கொண்டிருந்த நேரம் அது. போதாக்குறைக்கு அதே 2015 ஆண்டு மோகா மாவட்டம் கில் என்ற ஊரில் ஓடும் பேருந்தில் ஒரு சிறுமியும் அவரது தாயும் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டது. சிறுமி பரிதாபமாக உயிரிழக்க அவரது தாய் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த கொடூர சம்பவம் நடந்த அந்த பேருந்து ஆர்பிட் ஏவியேஷன் என்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த நிறுவனத்தில் சுக்பீர் சிங்குக்கும் பங்குகள் இருக்கின்றன என்பது மக்கள் மத்தியில் அதிருப்தி அலையை அதிகப்படுத்தியது. இது தவிர பிடிசி டெலிவிஷன் நெட்வொர்க், டப்வாலி டிரான்ஸ்போர்ட், ஃபால்கான் ப்ராப்பர்ட்டிஸ், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், தாஜ் டிராவல்ஸ், ஆர்பிட் ரிசார்ட்ஸ் என பல நிறுவனங்களில் சுக்பீருக்கு பங்குகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. பஞ்சாப் அரசு பேருந்து போக்குவரத்து முடங்கிய நிலைமையில் கிடக்க பிரைவேட் போக்குவரத்து நிறுவனங்களில் முதல்வரின் மகன் முதலீடு செய்திருப்பது கடும் கோபத்தை கிளப்பியது. போதாக்குறைக்கு சுக்பீரின் மச்சான் பிக்ராம் சிங் மஜீதியா, மற்றொரு உறவினரான அதேஷ் பிரதாப் சிங் என அவரது குடும்பமே பஞ்சாபை பிரைவேட் கம்பெனி போல பயன்படுத்துவதாக அதிருப்தி எழுந்தது. இது எல்லாம் சேர்ந்து 2017 சட்டப்பேரவை தேர்தலில் ஷிரோன்மணி அகாலிதள் கட்சிக்கு வேட்டு வைத்தது. வெறும் 18 தொகுதிகளுக்குள் அந்த கட்சி சுருங்கி போனது. 2022 நிலைமை இன்னும் மோசமாகி
வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சி வென்றது. சட்டப்பேரவை தேர்தலில் விட்டதை மக்களவை தேர்தலில் பிடிக்கலாம் என நினைத்தார். 2014 4 இடங்களில் வென்ற அந்த கட்சி 4 மாதங்களுக்கு முன்னர் நடந்த மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வென்று அதல பாதாளத்திற்கு சென்றது. 2022 சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து 100 தொகுதிகளில் ஆய்வு நடத்தி 6 பேர் கொண்ட குழு அளித்த பரிந்துரைகளை கிடப்பில் போட்டார் சுக்பீர் சிங். இதனால் கட்சியினர் கொந்தளித்த 8 பேரையும் கட்சியை விட்டே தூக்கி அடித்தார். வாரிசு அரசியலால் கட்சிக்குள் வளர்ந்தவர், ஆட்சியில் இருந்த கட்சியை அடையாளம் தெரியாமல் சிதைத்தவர் என அவரது மேல் விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. இதுவெல்லாம் போதாது என சீக்கியர்களின் அமைப்பான அகாலிதள் 2007 முதல் 2017 வரை பிரகாஷ் சிங் ஆட்சியின் போது சீக்கிய மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் விதமாகவும் எதிராகவும் நடந்த விவகாரங்களை ஒன்று சேர்த்து ஒரு விசாரணையை தொடங்கி அதில் சுக்பீர் சிங்குக்கு தண்டனையும் விதித்தது. பொற்கோயிலின் சேவகனாக காலணிகளை துடைத்து கழிவறையை சுத்தம் செய்து காவலாளியாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. ஆட்சிக்கட்டிலில் இருந்த தலைவர் என்பதால் கழிவறையை கழுவுவதில் இருந்து மட்டும் அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன் தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த சுக்பீர் சிங் பாதல் டிசம்பர் 3ஆம் தேதி பொற்கோயில் முன்வாசலில் அமர்ந்து ஒரு காவலாளியாக தனது தண்டனையை நிறைவேற்றினார். கம்பீரமாக வலம் வந்த தலைவரை காவலாளி சீருடையில் பார்த்த அவரது ஆதரவாளர்களை விக்கித்து நின்றனர். கால்களில் முறிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கூட சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி இன்று 2வது நாள் தண்டனையை நிறைவேற்ற வந்த சுக்பீர் பாதலுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டுகள் அவரை கடந்து செல்ல ஒட்டுமொத்த பொற்கோயிலும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. இந்த துப்பாக்கி சூடு சுக்பீர் பாதலுக்கு வைக்கப்பட்ட டார்கெட் என்பது பதைபதைக்க வைத்தாலும் புனித தலமான பொற்கோயிலுக்குள் இப்படி ஒரு சம்பவமா என உறைந்து போயிருக்கின்றனர் சீக்கிய சமூக மக்கள்.